அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். இவங்க மேலே எந்த கொலை வழக்கு மட்டும் இல்லாமல் மேலும் சில கொலை வழக்குகள் இருக்குது. அதனால் இவங்களை ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்யும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுடைய ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்கிறேன். அடுத்த மாதம் 15ஆம் தேதி எதிரிகளை கோர்ட்டில் ஆஜர்படுத்தணும்னு உத்தரவிடுறேன். என்ன மாமா யோசிக்கிற? நீ ஒன்றும் கவலைப்படாத. கூட்டத்துக்கு போகிறோம், நீ தான் அரச நாட்டுக்கு தலைவர். இல்லை மாப்பிள்ள, மாமா வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த பாரு மாமா, அன்னைங்களுக்கு ஜாமீன் கிடைக்காத வருத்தத்தில் அப்பா இருக்காரு. அப்பா இருக்கு, அதான் நாங்கள் இருக்கோம்ல. எவன் என்ன பண்ணிடுவான்னு பார்த்துருவோம். இந்த கொம்பம்பையில் நினச்சா தான் ஒரு மாதிரியாக இருக்குது. அவனை எதுக்கு நீ நினைக்கிற? அவனை இந்த கூட்டத்துக்கே வர விடாமல் பண்ணுறேன். என்னடா மொத்தனே மொத்தம் 200 தோல் 5 ஆட்டுக்குட்டி கொண்டு வந்துருக்கேன். என்ன இத்தனை நாள் நாங்கள் தானே இறக்கிட்டு இருந்தோம். இன்னைக்கு திருத்தப்பட்டு புதுசாக ரூல்ஸ் பேசுறீங்க. புதுசாயா இறக்கூடாது இறக்கூடாது. சரிங்கண்ணே, அடுத்த வட்டம் வேணா உங்களை வச்சு இறக்கிறோம். இந்த வட்டம் விட்டுருங்க. இறக்குறதா நீ இறக்கியா? கூலி எங்கள்கிட்ட கொடுத்துருப்பா, இல்லாட்டி விட்டுருவேன் கண்ணத்துல. ஏய் என்ன சொன்ன? கண்ணத்துல விட்டுருவேனே. இங்கே விட்றா வைப்போம். கண்ணத்துல அவனே கழுத்துல. உன் புரிஞ்ச ஊருக்குள்ள போறே வரமுள்ள எழுத்து போட்டு அடிச்சிட்டு இருப்பேன். அது போலீஸ் வேடிக்கை பார்த்துட்டு சும்மா இருக்கும்னு நினைச்சானா? இங்க வேறு இனிமேல் அவனையாச்சும் அடிச்சாங்க கிடிச்சான்னு ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் வந்துச்சு, சுட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன் பார்த்துக்க. யோ உன் மருமைகிட்ட சொல்லி வை, இல்லாட்டி உன் மகதான் தாலி எடுத்து நிக்கணும். என்னத்த சொல்ல? நீ வந்தாலாவது அவன் திருந்துவான்னு பார்த்த, இன்னும் அடிதடி சண்டைன்னு சுத்திட்டு திரியிறான். இவன் யார் சொல்லி திருந்துவான்னு தெரியல. நீ தாத்தா கேட்கணும், உடையப்பட்டவன் நீ தானே. மாப்பிள்ள வர்றார். என்ன சத்தம் ரோட்டு வரைக்கும் கேட்குது? ஆமா, ஓ சத்தம் ஸ்டேஷன் வரைக்கும் கேட்குது. உன் வாயெல்லாம் எப்போ அடங்குமோ? அங்க ஐயா எப்போ அடங்குதோ அப்பதான் என் வாயும் அடங்கும். உன்ட்டெல்லாம் மனுஷன் பேச முடியுமா? உயிரை வாங்காத, கொஞ்சம் சும்மா இரு. மார்க்கெட்ல என்ன பிரச்சனை? இந்த பார்வல்னி, மார்க்கெட்டில் நடக்கிற பிரச்சனை, மந்தையில் நடக்கிற பிரச்சனை எனக்கு 1000 இருக்கும். அதை எதையும் நீ வீட்டுக்குள்ளே கேட்காது. அப்படி வெளியில் நடக்கிற பிரச்சனை வீட்டுக்குள்ளே கேட்டீங்கன்னா அப்புறம் வீட்டுக்குள்ளே நடக்கிற நம்ம பிரச்சனை வெளியே தெரிய வரும். அது உனக்கும் நல்லதில்லை, எனக்கும் நல்லதில்லை. உனக்கு பிடிச்சது என்னன்னாலும் கேளு, என் உசுரை கொடுத்தாது வாங்கி தரேன். அதை விட்டுட்டு எனக்கு பிடிக்காத எதையும் நீ இல்லை வேறு யாரு கேட்டாலும் முதல்ல மரியாதை போகும், அப்புறம் மானம் போகும். மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசுறானே. ஏடா மவனே, ஏலத்துக்கு நேரமாச்சே. இந்த வந்துச்சிரியா ஏலே சாப்பிட்டு போடா. என் பொண்டாட்டி கேட்டால, அதுல மனசு நிறைஞ்சிருச்சு, வயிறு நிறைஞ்சிருச்சு. மகனே, அந்த பட்டாசு பையன் மட்டும் நம்ம ஊருக்கு தலைவரா வந்தேன். வட்டி தொழில் குட்டி தொழில் மாத்தாண்டா இருக்கேன். அதனால பதவிக்கு வரைக்கும் துடியா துடிக்கிறான்டா. துடிச்சா தூக்கிடுவான். வணக்கம். சாரி மாப்பிள்ள, ஒரு முக்கியமான வேலை லேட் ஆயிடுச்சு. முக்குறத தவிர உனக்கு வேற என்ன முக்கியமான வேலை? உட்கார். சொல்லுங்கப்பா. என்னடா ஏல ஆரம்பிச்சாச்சா? ஆரம்பிக்க போறாங்கப்பா. ஏய் செல்லாமத்தியா, சின்னையா ஆரம்பிங்க. இங்க பாருங்கப்பா, அரச நாட்டு சார்பில் இந்த ஏலத்தை நடத்துறது காரணம் நமக்குள்ள பகையாகி சண்டை சச்சரவு வந்து கொலையாகக்கூடாதுங்கிற ஒரே காரணத்தினால தான்
ரொம்ப தப்புன்னு தெரிஞ்சு இதை செய்கிறான். இந்த ஊராட்சி மன்ற தலைவர் பதவிக்கான ஏலத்தை அரசு நாட்டில் வரி கட்டுற யார் வேணாலும் இந்த ஏலத்தை கேட்கலாம். ஏலத்தில் ஏதாவது பிரச்சனைனா நம்ம ஊர் எடுக்கிற முடிவு தான் இறுதி முடிவு. இதுக்கு கட்டுப்பட்டவங்க ஏலத்தை கேட்கலாம். ஏலத்தோட ஆரம்ப ரேட்டு 1, 2, 5. நீ என்ன எங்க வந்து ஏலம் கேட்டுட்டு இருக்க? இங்க அரசு நாட்டுக்காரத ஏலம் கேட்கணும் தெரியுமில்ல? ஏய் அம்மாசா எனக்கு பேர என் மச்சனை கேட்குறாரு. பட்டாசு ஓ மச்சனா அவனை வீட்டுக்குள்ள வச்சுக்க. அரச நாட்டை பொறுத்த வரைக்கும் அவன் வெளிநாட்டுக்காரன். ஏன் வாய்க்குள்ள என்ன கொழுக்கட்டையா வச்சிருக்க? நீ கேக்குறது யோ என்ன சொன்ன? உன் முறப்பு அரட்டெலாம் ஊரில் வச்சுக்க, இங்கே பேசாமல் இருக்கணும். கேளுங்கய்யா. 5, 7, 10, 11, 12, 15, 18, 20, 22, 24, 25. 30. பட்டாசனே, இது வரைக்கும் நீங்கள் 2 பேரும் கேட்டாலும் போதும். இப்படி 2 பேரும் விட்டு கொடுக்காம கேட்டே இருந்தீங்கன்னா தொகை ஜாஸ்தியாக தான் வரும். அது இந்த ஊருக்கு நல்லதில்லை. அதுவும் இல்லாமல் உங்கள்கிட்ட கொடுக்குறதுக்கு பணம் இருந்தாலும் அதை வாங்கி வைக்கிறதுக்கு அரசு நாட்டில் பொட்டி இல்லை. அதனால் நீங்கள் அதிகபட்சமாக கேட்ட தொகை 25 ஊருக்கு போதும். உங்கள் 2 பேர் பேரையும் சீட் எழுதி அரினாச்சி முன்னாடி போடுவோம். அவள் பார்த்து யார் பேர் கொடுக்காளோ அவங்க தான் இந்த வருஷம் பணத்தை கட்டணும். என்ன உங்கள் 2 பேருக்கு சம்மதமா? மோனே அவங்கிட்ட என்ன கேட்குறது? நீ எடுத்த முடிவு ஊர் எடுத்த முடிவு எழுதி போடே. மாமா சீட் எழுது. எழுதிறனே. நிறை குளத்தான் பட்டாசு. மாப்பிள்ள சீட்டு போடாச்சு. மாமா எடுத்துட்டுமா? சார் பட்டாசனே, நீ எப்போ எங்களை சந்தேகமாகவே பார்ப்ப. நீ ஏன் உங்கள் கையால் எடு. நீயே பிரிச்சு படினே. என்னண்ணே அரினாச்சி உத்தரவு யாருக்கு வந்திருக்கு? நிறகுலத்தான். இன்னும் ஒரு மாசம் நடக்கிற ஊராட்சி மன்ற தேர்தலில் அரச நாட்டுக்கு நிறகுலத்தான் தான் தலைவர். அண்ணே ஊரை கும்பிட்டுக்க. ரொம்ப நன்றி கொம்பா. சாய் சனத்துக்குலாம் ரொம்ப நன்றிப்பா. ரொம்ப நன்றி. அவர் கொடுக்குற 25 லட்சம் ரூபாயில 20 லட்சம் ரூபாய்க்கு ஊருக்கு ஒரு கல்யாண மண்டபம் கட்டுறோம். மிச்சம் 5 லட்சம் ரூபாயை கோர்ட்டுக்கு செலவழிக்கிறோம். சந்தோஷம் தானே? அண்ணே கொம்பா பணத்தை கட்டு. சரியா? ஏய் இந்த பெட்டி எடுத்துட்டு வா. கொம்பனா? அது யாரு? அன்னைக்கு கூட கோர்ட்டில் ஜட்ஜை மறைச்சாலே மாமா, அவன் தான். அவனுக்கு உமக்கு என்ன பிரச்சனை? நம்ம தப்பான தொழில் பண்ணுறோமா, அது அவனுக்கு பிடிக்கலையா, அதனால வரவிடாம பண்ணிட்டான். ஏலம் தானே விட்டாங்க. எங்க ஏலம் விட்டாங்க? 25 லட்சம் ரூபாய்க்கு மேலே போனவனை ஏலத்தை நிறுத்தி விட்டு இதுக்கு மேலே போனால் உங்களுக்கு நல்லதில்லை எங்களுக்கு நல்லதில்லைன்னு சொல்லி குலுக்கல் முறையில் எடுக்கலான்ட்டாங்க. நீங்க ஏன்டா ஒத்துக்கிட்டீங்க? ஊர் முடிவுன்னு சொல்லி மாமா பேரை சீட்டில் எழுதாம அதை மாமா கையாலே எடுக்க வச்சு அசிங்கப்படுத்தி விட்டான். அதை வேற எங்ககிட்டயே காட்டுறேன். அன்னைக்கு என்னையும் தம்பியை கூட அடிச்சு விட்டான்ப்பா. மாமா காண்டி தான் அவன்கிட்ட சொல்லலை. டேய் குர்ராத்திலையா? எறாவண்டிய டேய் அவன் இருக்கானா பர்றா. கொம்பா, கொம்பா, எங்கேயா கொம்பே? வீட்டில் இல்லையா? சாவடிக்கு வீடி போயிருப்பாரு. நீ யாரியா? உன் மருமனுக்கு ஏமே எப்பா அவன் சாவடியில் இருக்கானா? விரா சாவடிக்கு வெட்டி எப்படி? என்ன குண்டா எங்க ஊருக்கு வந்திருக்கோம் படவளத்தோட? எங்கடா கொம்ப? அவனையே நீ தேடுற? மாலை போட்டு மரியாதை பண்றதுக்கு. மாலை போட தானே நாங்களே அனுப்பி வைக்கிறோம். ஏன்னா உங்களை மாதிரி ஆளுகளை உங்க இடத்துல வந்து சந்திக்கிறதா எங்க கொம்பனுக்கு பழக்கம். அப்படியா? வருவானா? கட்டாயம் வருவேன்.
டேய் சந்தடி கத்தியா இருக்கடா. இந்த வாரு இந்த கத்தியை காட்டுறது, கத்தி பேசுறது இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது. ஆமாம், எனக்கு தெரியும் எதுக்கு என் ஊருக்கு வந்தியே? மாலை போடுவா. அரச நாட்டுக்கு என் மருமகனை தலைவராக கொண்டு வந்தா மாலை என்ன ஆரத்தி எடுப்பேன். இல்லை இல்லைண்ணா ரொம்ப வசதியாக போச்சு. நான் அடித்தாலும் கேட்காது, நீ கத்துனாலும் கேட்காது. என்ன பேசிட்டு இருக்க? நீ என்ன சொல்ற? கிட்ட வேலை தலை இருக்கிறப்ப வால் ஆடக்கூடாது. ஆடிச்சு இந்த வாரு உன்ன மாதிரி உன் மரும மாதிரி ஆள்லாம் எனக்கு பார்க்கவும் பிடிக்காது, பழகவும் பிடிக்காது. ஏன்னா நீ செய்கிற தொழில் அப்படி, உன் நடத்த அப்படி. உன் வேகத்தை வேற எங்கேனாலும் காட்டு, என்கிட்ட காட்டாத, என் ஊர்கிட்ட காட்டாத. காட்டின இவன் அடிச்ச எனக்கு ஒன்னு அடிக்க ரொம்ப நேரம் ஆகாது. ஒன்னு அடிக்கிறது எனக்கு பெருமை இல்லை, உனக்கு தான் அசிங்கம். இன்னொரு தடவை என் ஊர் பக்கம் வந்த எப்பா இந்த மீனி எப்படி துண்டா கிடக்கும் அதே மாதிரி அவன் குளத்தூர் பஸ் ஸ்டாண்ட்ல கிடக்கணும். யோ முத்தையா, தூக்கம் மூட்டையை நல்லா தூக்கம். ஏன்னா அவன் மறுமணம் இப்படி தான் மூட்டை கிட போறான். தூக்கிறதுக்கு வசதியா இருக்கும். நல்லா தூக்கி பழகிக்கிறோம். யோ மாப்பிள பட்டாசு ஒரு பெரிய மனுஷன் என்ன பண்ணிருக்க? போறியா உன் மீசையை பிடுங்குவா. என்னையா பாக்குற? என்ன பாக்குற? இன்னைக்கு காலையிலோட உன் மருமகனுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தேன். அதை புரிஞ்சுக்கிறாம என் மாமை வீட்டுக்குள்ளே வந்து என் மாமையாலே அடிச்சு போயிட்டான் உன் மருமகன். இனி என் மாமே சும்மா இருக்க மாட்டான். அடுத்து ராமநாதபுரத்தில் விழுக போற பெரிய கொலை உன் மருமகன் கொலை தான். இன்னி நீயும் சரி, உன் குடும்பமும் சரி, அரச நாட்டுக்குள்ள நிம்மதியா வாழ்ந்துட முடியாது. எழுதி வச்சுக்க, உன்னையும் வெட்டுவோம், உன் குடும்பத்தையும் வெட்டுவோம். உன்னை கொல்ல விட மாட்டேன். என்ன போறேன்னா ஏன்ட்ட வர வேண்டியதானே? அதே மாமன்ட்ட போய் சொல்ற, இதுலயே மாமனை வர தூக்குவியா? உன்னையும் சரி உன் மாமனையும் சரி கழுத்து அத்துட்டுறோம் பாத்துக்க. சாப்பிடுப்பா. என்னத்தை தான் சாப்பிட்றது? உன் புருஷன் ஊருக்கு நல்லது செய்கிறேன், ஊருக்கு நல்லது செய்கிறேன்னு சின்ன சின்ன அடிதடிக்கெல்லாம் போயிட்டு இருந்தார். நாமளும் ஒன்றும் சொல்ல முடியாமல் விட்டுவிட்டோம். இப்போ அது குண்ட ராமசாமியோட மருமகனை போட்டு அடிச்சிருக்காரு. அவன் மோசமானவன். பணத்துக்காக எதையும் செய்கிறான். பதவிக்குன்னு வெறி கொண்டு அலைகிறான். இப்படித்தான் ஏற்கனவே பதவி விஷயத்தில் நம்ம செம்ம நாட்டு செல்வத்தை துள்ள துடிக்க வெட்டி கொண்டாங்க. அவன் தப்பான விஷயத்தையே சரியாக செய்கிறவன். ஆனால் ஏமாப்பில் நல்லதை தான் செய்வார், ஊருக்கு தப்பா தெரியும். எது எப்படியோ என் புள்ள வாழ்க்கையில் அல்லாடுது. இதான் யார் போய் அவர்கிட்ட சொல்கிறது? ஏதாவது சொன்னால் திண்டுக்கு முண்டா பேசுவார். உன் புருஷன் வந்துட்டாரு, சாப்பாடு போடும்போது எதுவும் கேட்டுக்காது. சாப்பாட்டில் தான் மாலுக்கு ரோசம் வரும். இந்த மீசையை வெட்டி விடணும். என்ன வள்ளி, என்ன குழம்பு? பசி வைத்த கிள்ளுது. இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? ஏன் தட்டு தாளம் போடுது? எனக்கு என்ன பிரச்சனை? எல்லா பிரச்சனையும் உங்களால தான். என்னால் உனக்கு என்ன பிரச்சனை? இப்போ ஒருத்தர் நடிச்சிட்டு வந்திருக்கீங்களே, அது பிரச்சனை இல்லை. நான் அடிச்சுட்டு வந்து உங்கள்கிட்ட யார் சொன்னது? உங்கள் அப்பா சொன்னானா? இந்த பாருங்க, எங்க அப்பா மரியாதை இல்லாம பேசுனீங்க, அப்படித்தான். இவ்வளோ நாளாக அப்படித்தானே பேசிக்கிட்டு இருக்கேன். இப்போ நான் புதுசாக உனக்கு ரோசம் வந்துருச்சு. இந்த பார்பலனே, உன்கிட்ட நேற்றே சொல்லியிருக்கேன், வெளியில் நடக்கிற பிரச்சனையை வீட்டுக்குள்ளே கேட்காதேன்னு. அதே மாதிரி தான் என்ன அதை செய்யக்கூடாது இது செய்யக்கூடாதுன்னு நீ சொல்லக்கூடாது. ஏல அவ கேட்காம வேற யாரு கேப்பா? அவ தானே உன் பொண்டாட்டி. பொண்டாட்டினா வீட்டில் அரிசி இல்லை, பருப்பு இல்லை, உளுந்து இல்லை, துவரை இல்லைன்னு சொல்லணும்.
எங்கே போகிறோம் எங்கே வரலாம் கேட்கக்கூடாது. கேட்டா என்ன பண்ணுவீங்க? என்ன அடி விழும். ஏயா உமக்கு அடிக்க மட்டும்தான் தெரியுமா? அது தவிர எதுவுமே தெரியாதா? நீ வாட்டை வேணாலும் இப்போ அடிச்சுட்டு வந்துடுறீரு. போலீஸ்காரன் பொறுக்கி போய் இங்கே வந்து மிரட்டிட்டு போகிறான். நான் இருக்க கண்டு சரியா போச்சு. நான் இல்லாத நேரத்தில் ஒரு பொம்பளை பிள்ளை தனியாக இருக்கும் வந்து மிரட்டினா என்னையா பண்ணுவீரு? பெற்றவங்க மனசு துடிக்காது. இங்கே பாரு, என் பிள்ளைய கட்டி கொடுத்துட்டதுனால தான் பண்ணுற சேட்டையெல்லாம் பொறுத்து போய்கிட்டு இருக்கேன். இல்லைன்னு வச்சுக்கிறேன். இல்லைன்னா என்னையா பண்ணுவ? நானும் பெரிய மனுஷன் பொறுமையா இருந்தா ரொம்ப தான் பேசுறீரு. என்ன பண்ணுவேன்? வாய் வச்சிட்டு சும்மா இருடா. இருட்டா ஏதோ பொறுத்துக்கிட்டு இருக்காராம்ல. என்ன செய்யறான்னு பாப்போம். பொறுக்க வேணாம் பொங்கும். யோ நீ பொங்கியா நான் பாக்குறேன். ஏடி உங்க அப்பா பொங்க சொல்லு. இந்த வாரம் என்ன பொறுத்த வரைக்கும் தப்பு செஞ்சா இல்ல தப்புன்னு தெரிஞ்சாலே அடிப்பேன். அதெல்லாம் நீ கேட்க கூடாது. எதுக்கு மரியாதை தெரியாத ஆள்கிட்ட பேசாம இரு. யாரு மரியாதை தெரியாதவன்? உங்க அப்பா அப்படியே மரியாதையில ஊறி வளர்ந்தவன். இல்ல பேசாதீங்க. என்ன பழனி ஆம்பளை கை நீட்டி பேசிக்கிட்டு இருக்க? எங்க அப்பா மரியாதை இல்லாம பேசுறீங்க. சொல்லிட்டாரு கை நீட்டி அடிக்க போறீங்க. கும்பான மாமே பொண்ணு இப்படி சொல்லி விட்டானே. போடா லூசு பேல. இத இப்படியாடா சொல்லுவாங்க? இப்ப பாரு. ஏழே அரச நாட்டுக்காரனை செம்ம நாட்டுக்காரன் அடிச்சு விட்டான்டா. அடிச்சு விட்டான். ஏன் ஊர்ல எம்எல்ஏ கேக்குற நீ? விடுடா. ஏன் முடி அடிக்க வந்தா பாத்துட்டு இருப்பா? ஏன் வீட்டுக்குள்ள உட்கார்ந்து ஏன் வீட்டு என்ன பாக்குற நீ? நீ சொன்ன டேய் வேணாங்க. எம்எல்ஏ கேக்குற. உன்னை இந்தியா நீ அம்மா. என்னடா சொல்றத கேக்குறியா? டேய் விடியா. டேய் அப்பா வேணாப்பா. விடியா. விடியா. விடுடா. அவன் என்ன பண்றான்னு பாத்துறோம். ஆறு எனக்கு ஆட்டுகள் சொல்ற மாதிரி வெட்டல. விடியா. டேய் அட பாவி இப்படி பண்ணிட்டேடா. ஐயோ. அடியா என் பொண்ணு உனக்கு கொடுத்ததுக்கு நீ அடிக்கணும், நான் வாங்கணும். நல்லா அடி. ஒண்ணு கொடுத்தா என் வீட்டுல வந்து வந்துட்டு இருப்பியா? ஒண்ணு கொடுத்தா போக வேண்டியதானே? என்ன இதுக்கு என் வீட்டுல வந்து கஞ்சி குடிச்சிட்டு இருக்க? என்னையா சொன்ன? என்ன சொன்ன? எங்க அப்பனை கூட 4 அடி அடிச்சிருந்தா கூட நான் என்னன்னு கேட்டிருக்க மாட்டேன். நான் ஆசைப்பட்டதுனால தான் எங்க அப்பா என் கூட இருந்தாரு. ஆனா எப்ப எப்படி ஒரு வார்த்தை எங்க அப்பனை பார்த்து கேட்டியோ, நானும் சரி எங்க அப்பனும் சரி இனிமே ஒரு நிமிஷம் உன் வீட்டுல இருக்க மாட்டோம். வாப்பா. ஒரு ஆம்பளை பையலுக்கு இப்படி ஆங்கார ஆகாது. எப்ப இப்படி ஒரு பொண்டாட்டி மாமனை கை நீட்டி அடிச்சியோ இனி ஒரு நிமிஷம் கூட நான் உன் கூட இருக்க மாட்டேன். மானங்கிட்ட கஞ்சி குடிச்சாலும் நான் அவங்க கூட குடிச்சுக்கிறேன்.